ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போது கீரை கூட்டு. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கீரை கூட்டு யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான கீரையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்ன கீரைன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க போகிற பொன்னாங்கண்ணி கீரையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு, இது மூணுத்தையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பருப்பு வெந்தாலே போதும். அதனால் ரொம்ப விசில் வச்சிடாதீங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பொடியாக இருக்க பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நம்மக்கிட்ட பெரிய பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும், அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் நல்லா அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பருப்புலாம் சூப்பராக வெந்திருக்கு. நம்ம எப்போ கூட்டு பண்ணும்போதும் பருப்பை ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பருப்பு வெந்தாலே போதும். நம்ம பருப்பெல்லாம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. ஏன்னா எப்போ நீங்கள் பருப்பு போடும்போதும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பை வேக வைங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 6 பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு முழுசாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கீரையை சாப் பண்ணி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரையை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஊற்றிடக்கூடாது. கரெக்டாக கீரை மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கான்னு தெரியும். அடுத்தது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காரக்குழம்பு அது மாதிரி சைட் டிஷ்ஷாக இது சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக கூட்டு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இதை நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம எப்போ கீரை வேக வைக்கும் போதும் நம்ம விசில் போடக்கூடாது. நம்ம குக்கரில் விசில் போட்டு கீரை வேக வைக்கும்போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு கீரை நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் கீரை சப்போஸ் வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக விசில் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். விசில் போட்டிங்கன்னா கீரையில் இருக்க சத்து எல்லாமே வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி மூடி சமைச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கூட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு கீரை லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது. அதனால் நான் குக்கரில் இன்னும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். நம்ம கீரை சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கீரை ரொம்பவே ஸ்வீட்னஸை கொடுக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கீரை கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கீரைலாம் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக வெந்த பிறகு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கீரையை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க.
அடுத்தது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். 5லேருந்து 6 பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போ நம்ம கூட்டு செய்யும் போதும் பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இதில் 1/2 கப் துருவின தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது நம்ம கூட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரையும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டையும் கொடுக்கும். தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ஓரளவுக்கு இதில் ஃப்ரை ஆகணும், அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்க்கும் போது நம்ம கூட்டு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கூட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி துருவின தேங்காய் ஆட் பண்ணும்போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர் தான் நம்ம கூட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடலை எண்ணெயும் தேங்காயும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான, அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இதே மாதிரி இந்த கூட்டு செய்வீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான இந்த கீரை கூட்டை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம ரொம்பவே அதிகமாக செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம். அதனால் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம மாதத்துக்கு 2 இல்லை 3 தடவை இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும். கண்ணில் இருக்க எரிச்சல் எல்லாமே நீங்கிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கூட்டு ஆற ரொம்பவே திக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதில் பச்சை பருப்பு சேர்த்ததுனால. இது நீங்கள் காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.